மார்னிங் ஆல். டுடே இம்பார்ட்டண்டான நியூஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் அப்டேட்டடான கோர்சஸ்க்கான டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஆல் கோர்ஸ்க்கு நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எந்தெந்த கோர்ஸ்க்கு அப்படின்னா யூபிஎஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், போலீஸ். ஸோ நீங்களும் ஸ்டேட் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகி உங்களோட லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக லீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா போப் காலேஜ், கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டு பேட்சுமே வந்துட்டு உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நாங்கள் ஆக்சஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது போக பேட்சாக வந்துட்டு செக்ரிகேட் பண்ணி நாங்கள் ஒவ்வொரு பேட்சுக்கும் இந்தந்த டைமிங்கில் வந்துட்டு உங்களோட டைமிங் கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி கிளாஸஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸ் வந்துட்டு அதாவது உங்களோட லைஃப்பில் அப்ளிகபிளாக இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு சூஸ் பண்ணி அண்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களோட லைஃப்பை லீட் பண்ணி கொண்டு போகணும்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு காண்டாக்ட் நம்பர் 9600527687. ஒன்ஸ் அகைன் 9600527687. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்கமிங்கில் வர எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் உங்களோட லைஃப்பில் நெக்ஸ்ட் கெரியருக்கு கொண்டு போக எக்ஸாம் வந்துட்டு கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட டைப் பண்ணிக்கோங்க. அண்டு எந்த கோர்ஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்தியா வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செகண்ட் கிளைமிங், அதாவது மோஸ்ட் மெடல்ஸ் வந்துட்டு கிளைமிங் பண்ணியிருக்காங்க. எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மென்ஸ் அண்ட் உமன்ஸ் கேட்டகரி கீழே டோட்டலாக 16 மெடல் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த 16 மெடலில் வந்துட்டு எத்தனை கோல்டு, எத்தனை சில்வரு, எத்தனை வந்துட்டு பிரான்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5 கோல்டு வந்துட்டு வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த 5 கோல்டும் யார் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மீனாட்சி ஹூதே அண்ட் பிரீத்தி பவார், பிரியா காங்காஸ், அருந்ததி சௌத்ரி. ஸோ இவங்க எல்லாம் கோல்டு. அது போக வந்துட்டு விஸ்வாந்த் சுரேஷ். ஓகேங்களா? ஸோ இவங்களும் கோல்டு. டோட்டலாக 5 வந்துட்டு கோல்டு வந்துட்டு வாங்கியிருக்காங்க வெயிட் லிஃப்டிங்க்கு கீழே. ஓகேங்களா? ஸோ கஜகஸ்தான் தான் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு ஓவராலாக டாப்பில் இருப்பாங்க. ஸோ ஓவராலாக டாப் அப்படின்னா அவங்க எத்தனை கோல்டு தான் வந்துட்டு நம்மளுக்கு எந்தெந்த பொசிஷன் சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். ஸோ கோல்டு வந்துட்டு கஜகஸ்தான் வந்துட்டு எத்தனை வாங்கியிருக்காங்க அப்படின்னா 6 கோல்டு. நம்மளை விட 1 கோல்டு வந்துட்டு அதிகமாக வாங்கி அவங்க வந்துட்டு டாப் பொசிஷனில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைமாக இந்தியா, அதாவது ஏஷியன் லிட்டில் மென்ஸ் பாக்ஸிங்கில் வந்துட்டு 5 இயர்ஸில் வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட்டு டைமாக வந்துட்டு நம்ம இவ்வளோ வந்துட்டு ரெகனைசேஷன் ஆகியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கேட்டகரி வந்துட்டு பார்த்துக்கோங்க. மீனாட்சி ஹூதே, பிரித்தி பாவர், பிரியா காங்காஸ் 60 kg, அருந்ததி சௌத்ரி, அடுத்து விஸ்வாந்த் சுரேஷ் 50 kg. ஓகேங்களா? ஸோ இவங்களோட பேர் போக அவங்களோட எத்தனை கேஜி வந்துட்டு கேட்டகரிக்கு கீழே வருவாங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. டோட்டலாக வந்துட்டு செகண்ட் மோஸ்ட் மெடல்ஸ் வந்துட்டு பிளேஸ் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு கஜகஸ்தானு எத்தனை கோல்டுனா 5 கோல்டு. டோட்டலாக 16 கோல்டு வந்துட்டு ரிசீவ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் அதில். நெக்ஸ்ட் நியூஸு. ஸோ இந்தியா வந்துட்டு ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் 2026 வந்துட்டு 17 மெடல்ஸ் வந்துட்டு ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு 2 கோல்டு. ஓகேங்களா? எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா பிஸ்கெக் கிர்கிஸ்தானில் வந்துட்டு நடந்திருக்கும். கஜகஸ்தான் வேறு, கிர்கிஸ்தான் வேறு. ஓகேங்களா? ஸோ இந்தியா வந்துட்டு ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியனில் 17 கோல்டு வந்துட்டு வாங்கியிருக்கோம். ஸோ இந்தியா கிரிக்கோ ரோமன் ரெஸ்லரும் வந்துட்டு ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கும். அதில் வந்துட்டு 5 மெடல்ஸ் வந்துட்டு ரிசீவ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் உமன் வந்துட்டு காண்டிஜென்ட்டில் வந்துட்டு 5 மெடல்ஸு, மென் காண்டிஜென்ட்டில் 7 மெடல்ஸ் வந்துட்டு வாங்கியிருப்போம். ஸோ இதுலேயே தான் டோட்டலாக 17 மெடலில். ஸோ அதை வந்துட்டு செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இந்தியாஸ் கிரிக்கோ ரோமன் ரெஸ்லர்னு சொல்லி 5 மெடலு, உமன் சைடில் வந்துட்டு 5 மெடலு, மென் சைடில் வந்துட்டு 7 மெடல், டோட்டலாக 17 மெடலு, அதில் 2 கோல்டு. ஓகேங்களா? அந்த கோல்டு வந்துட்டு யார் அப்படின்னா சுஜித் கல்கல், அபிமன்யு மந்துவால், இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு மென்ஸ் ஃப்ரீ ஸ்டைலில்
65 கேஜி அண்ட் வந்து 70 கேஜி கேட்டகரி கீழே வந்துட்டு ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணி நம்மளோட இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருப்பாங்க. அவ்வளோதான். அதில் நெக்ஸ்ட்டு சின்னர் வந்துட்டு 3rd பிளேயர் ஹிஸ்டாரிக், அதாவது 4 டைம் வந்துட்டு ஏடிபி மாஸ்டர் 1000 டைட்டில்ஸில் வந்துட்டு கான்சிக்யூட்டிவ் இயர்னா என்ன, கண்டினியூஸாக வந்துட்டு 4 டைம் வந்துட்டு இந்த ஏடிபி மாஸ்டர் டைட்டிலை வந்துட்டு வின் பண்ணியிருப்பார். ஸோ இவர் வந்துட்டு யாருக்கு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ரெகனைசேஷன் ஆயிருக்காருன்னா நோவாக் ஜியோக்கு, ரஃபேல் நடால், இவருக்கு அடுத்து வந்துட்டு இவங்க 2 பேத்துக்கு அடுத்து வந்துட்டு யார் அப்படின்னா சின்னர் வந்துட்டு இந்த மாதிரி 4 கான்சிக்யூட்டிவ் ஏடிபி மாஸ்டர் டைட்டிலாக வாங்கியிருக்காங்க. அது போக வந்துட்டு கிரவாத்தி அண்டு புட்ஸ், ஸோ இவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜெர்மன் டீம் வந்துட்டு வின் பண்ணியிருப்பாங்க இந்த மாண்டே கார்லோ டபுள்ஸில். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அதில் இதெல்லாம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் படிச்சுக்கோங்க. சின்னர் வந்துட்டு 4 டைம் கான்சிக்யூட்டிவ் இயராக வந்திருக்காங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு. ஆனால் கீழே வந்துட்டு இந்த கீழே கொடுத்துருக்காங்களே இந்த கிரிவத்தி புஸ்ல, இதெல்லாம் வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து திவ்யா சிங், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க. ஃபஸ்ட்டு உமன் அண்டு செகண்ட் குளோபலாக உமன் வந்துட்டு, அதாவது இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட்டு குளோபலாக 2வது உமன் வந்துட்டு மவுண்ட் எவரெஸ்ட் பேஸ் கேம்பை வந்துட்டு கிளைம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? எவ்வளோ ஃபீட்டுனா 17,560 ஃபீட்டு 14 நாளில் வந்துட்டு ஏறி முடிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு உமன் வந்துட்டு இந்த மாதிரி இபிசி எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் வந்துட்டு பைசைக்கிள்லேயே வந்துட்டு போயிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு குளோபலாக போனாங்கல்ல, அவங்க பேர் யார் அப்படின்னா தமன் பில் ஹோக்கர், பங்களாதேஷை சேர்ந்தவங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். அதில் நம்ம இந்தியா சைட்லேருந்து திவ்யா சிங்கும் உத்தரப்பிரதேசை சேர்ந்தவங்க போயிருப்பாங்க. அவ்வளோதான். அதில் நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஜிதேந்திர சிங் அனௌன்ஸ் பண்ணுறாரு என்ன அப்படின்னா, எ பர்மனன்ட் செசிமாலஜிக்கல் அப்சர்வேட்டரி இன் கிறிஸ்டுவார். ஸோ இது எதுக்காக அப்படின்னா எர்த் குவாத் மானிட்டரிங் ப்ளஸ் வந்துட்டு டோப்ளர் வெதர் ரேடார் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராரு. ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா இப்போ இருக்கிற கிளைமேட்லாம் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுக்காக தான் 2 வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஒன்று வந்துட்டு வெதர் மானிட்டரிங் ஏர்லி வார்னிங் சிஸ்டமும், இன்னொன்று வந்துட்டு டோப்ளர் வெதர் ரேடாரும் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. எங்கே அப்படின்னா கிறிஸ்டுவார் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு மிஷன் மௌசம்க்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. மிஷன் மௌசம் வந்துட்டு எந்த இயரில் லான்ச் பண்ணாங்கன்னு நம்ம நிறைய டைம் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி சேனலில் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ எந்த இயரில் வந்துட்டு லான்ச் பண்ணாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வெதர் வந்துட்டு ரெடி பண்ணி கிளைமேட் ஸ்மார்ட்டுக்காக வந்துட்டு இனிஷியேட்டிவ் கீழே தான் வந்துட்டு இந்த மிஷன் மௌசமை வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஜிதேந்திர சிங் தான் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அதில் அவ்வளோதான். ஸோ இதில் வந்துட்டு பெர்மனன்ட் செசிமாலஜிக்கல் அப்சர்வேட்டரி வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்காக தான் டோப்ளர் வெதர் ரேடார் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நியூஸு, மெட்டா வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா மியூஸ் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ எதுக்காக அப்படின்னா லம்மா 4ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஏஐ மாடல் தான். ஸோ அதை எடுத்துகிட்டு மியூஸ் பார்க்குங்கிறத அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இது யார் டெவலப் பண்ணாங்கன்னா மெட்டா சூப்பர் இன்டெலிஜென்ஸ் லேப் தான் வந்துட்டு டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ மியூஸ் பார்க் வந்துட்டு அவைலபிள் இன் யூஎஸ்ல மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஸ்மாலாக இருக்கும், ஃபாஸ்ட் டிசைனுக்காக வந்துட்டு கொண்டு வந்தாங்க. அது போக வந்துட்டு இதில் வந்துட்டு சயின்ஸு, மேத்ஸு, ஹெல்த்து இது எல்லாமே வந்துட்டு குயிக்காக வந்துட்டு நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ரிசால்வ் பண்ணித்தரோம். மெட்டாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துக்கோங்க, கலிஃபோர்னியா, யூஎஸ்ஏ. சிஓ வந்துட்டு மார்க் ஜக்பர்க், ஃபவுண்டட் இயர் 2004. நெக்ஸ்ட் நியூஸு, இஸ்ரோ வந்துட்டு அதாவது 2வது டைம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க இன்டிகிரேட்டட் ஏர் ட்ராப் டெஸ்ட்டு. ஸோ எதுக்காக அப்படின்னா ககயான் மிஷன் வந்துட்டு நம்ம லான்ச் பண்ண போகிறோன்னு தெரியும். ஸோ அதுக்காக வந்துட்டு இப்போ எகைன் வந்துட்டு டெஸ்ட்டு வந்துட்டு பண்ணியிருக்காங்க 2வது டைமாக இன்டிகிரேட்டட் ஏர் ட்ராப் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. எங்கே வச்சு அப்படின்னா சத்தீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், அது எங்கே இருக்குது, ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ க்ரூ மாடல் ட்ராப் பண்ணி 3 கிலோமீட்டருக்கு ஆல்டிடியூடில் ஐஏஎஃப், அதாவது ஐஏஎஃப் சின்னூக் ஹெலிகாப்டரில் வச்சு சி ட்ராப் ஜோன் வந்துட்டு டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ யார் டெஸ்ட் பண்ணியிருக்கா, இஸ்ரோ தான் இன்டிகிரேட்டட் ஏர் ட்ராப் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் வச்சு ககயான் மிஷனுக்காக வந்துட்டு இந்த டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இஸ்ரோயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, பெங்களூர், கர்நாடகா.
டைரக்டர் யார் அப்படின்னா வி நாராயணன். ஃபார்ம்டு இயர் 1969. ஓகேங்களா. ஸோ அடுத்த நியூஸு, ஆந்திர பிரதேஷ் சிஎம் வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பாரு இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆக்சஸ் குவாண்டம் ரெஃபரன்ஸ் ஃபெசிலிட்டின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ எங்கே அப்படின்னா அமராவதி, ஆந்திர பிரதேசோட கேபிட்டல் என்ன, அமராவதி தான் கேபிட்டலு. 2 டிஸ்டன்ட் டெஸ்டிங் பெட்ஸ் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க அமராவதி குவாண்டம்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் 1S அண்ட் 1Qன்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் கிரிட்டிக்கல் பார்ட்டாக வந்துட்டு எதுக்கு கீழே வரும்னா இந்த அமராவதி குவாண்டம் வேலைக்கு கீழே தான் வந்துட்டு செக்ரிகேட் ஆகி அலோகேட் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்துட்டு அலைன்ஸ் வித் NQMக்கு கீழே வந்துட்டு அலோகேட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஆந்திர பிரதேஷ் எந்த ஸ்டேட் வந்துட்டு குவாண்டம் ரெஃபரன்ஸ் ஃபெசிலிட்டி கொண்டு வந்தாங்கன்னா ஆந்திர பிரதேஷ். ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆக்சஸ்ஸு இன்னும் அமராவதியில். ஸோ அமராவதி குவாண்டம் 1S அண்ட் 1Qன்னு கொண்டு வந்திருப்பாங்க அமராவதி குவாண்டம் வேலைன்னு சொல்லிட்டு. இது எதோட அலைன் ஆயிருக்குன்னா NQMோட தான் அலைன் ஆயிருக்கும். ஆந்திர பிரதேஷோட கேபிட்டல் என்ன, அமராவதி. சிஎம் வந்துட்டு சந்திரபாபு நாயுடு. கவர்னர் யார் அப்படின்னா ஷாத் அப்துல் நசீர். ஓகேங்களா. ஸோ அடுத்த நியூஸு, ஸோ நிவேதியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியூ ஃபேமிலி ஓப்பன் சோர்ஸ் ஏஐ மாடல்னு கொண்டு வராங்க. அதோட பேர் வந்துட்டு இசிங்னு சொல்லிட்டு. இது எதுக்காக அப்படின்னா டு அட்ரஸ் சேலஞ்சஸ் இன் குவாண்டம் கம்ப்யூட்டிங்காக. ஓகேங்களா. ஸோ நிவேதியா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இசிங் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஏஐ மாடல் வந்துட்டு கொண்டு வராங்க. சேலஞ்சஸ் அண்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை வந்துட்டு இன்னும் அட்ரஸ் பண்ணோம், எப்படி வந்துட்டு குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் வந்துட்டு நம்ம லீட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிவேதியா வந்துட்டு கொண்டு வராங்க. ஸோ சூட்ஸ் இன்க்ளூட்ஸ் வந்துட்டு இசிங் கேலிப்ரேஷன் ஏஐ டர்னிங் குவாண்டம் ப்ராசஸ்க்கு கீழே இருக்கும். அது போக இசிங் டீகோடிங், அதாவது இசிங் கேலிப்ரேஷனுங்கிறது வந்துட்டு டர்னிங் ஆஃப் குவாண்டம் ப்ராசஸ்ஸு. இசிங் டீகோடிங்கிறது நியூட்ரல் நெட்வொர்க் பேஸ்டு மாடல் ரியல் டைம் எரர் கரெக்ஷனுக்கு கீழே வரும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து நிவேதியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துக்கோங்க, கலிஃபோர்னியா USA. சிஓ வந்துட்டு ஜென்ஸ் ஹங்க். இதே கலிஃபோர்னியா USA தான் எதுக்கு பார்த்தோம் ஹெட் குவார்ட்டராக, மேலே மெட்டாவுக்கு பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதோ இங்கே இருக்க பாருங்கள், மெட்டாவுக்கும் நிவேதியாவுக்கும் ஒரே ஹெட் குவார்ட்டர்ஸ் தான். ஓகேங்களா. அவ்வளோதான் இன்றைக்கத்தோட நியூஸ் பார்த்துட்டோம். ஸோ கரன்சி, கேபிட்டல் கண்ட்ரி, கேபிட்டல், கரன்சி பார்த்துடலாம். ஆல்ரெடி 3 பார்த்துருந்தோம். என்ன, ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல் எது, கப்பூல். ஓகேங்களா. அதுவே வந்துட்டு கரன்சி வந்துட்டு ஆப்கானி அப்படின்னு பார்த்தோம். அதுவே அல்பேனியாவோடது திரானே, அதோடது வந்துட்டு லே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா. அல்ஜேரியாவோடது அல்கேரிஸ் அப்படிங்கிறது வந்தது கேபிட்டலு, தினாருங்கிறது வந்துட்டு அதோட கரன்சி. இன்னைக்கு வந்துட்டு அண்டோரா, அண்டோரா இது ஒரு கண்ட்ரி. இதோட கேபிட்டல் வந்துட்டு என்ன அப்படின்னா அண்டோரா லா வெல்லா. ஓகேங்களா. ஸோ இதுதான் அதோட கேபிட்டல். இதோட கரன்சி வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ யூரோ. ஓகேங்களா. ஸோ அண்டோராவோட கேபிட்டல் எதுன்னா அண்டோரா லா வெல்லா. அதோட கரன்சி வந்துட்டு ஈரோ. ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு அங்கோலா. அங்கோலா அதோட கரன்சி வந்துட்டு கேபிட்டல் லுண்டா. ஓகேங்களா. லுண்டா அதோட கரன்சி குவான்சா. ஓகேங்களா. அங்கோலா பார்த்துட்டோம். அடுத்து வந்துட்டு ஆன்டிகோ அண்டு பார்புடா. இது பெரிய கண்ட்ரியா இருக்கு, ஒரே கண்ட்ரி தான்.
ஆன்டிகா, பார்புடா. இதோட கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செயின்ட் செயின்ட் ஜான்ஸ். செயின்ட் ஜான்ஸ். இதோட கரன்சி வந்துட்டு கரேபியன் டாலர், அதாவது ஈஸ்ட் கரேபியன் டாலர். ஓகேங்களா? கரேபியன் டாலர். அவ்வளோதான். ஓகேங்களா? இன்னைக்கு 3 இடத்த பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா அன்டோரா. அன்டோராவோடது கேபிட்டல் அன்டோரா லா வெல்லா. ஓகேங்களா? அதோட கரன்சி வந்துட்டு ஈரோ. அடுத்து வந்துட்டு அங்கோலா. அங்கோலாவோடது கேபிட்டல் வந்துட்டு லுண்டா. அதோட கரன்சி வந்துட்டு குவான்சா. ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு ஆன்டிகோ அண்டு பார்புடா. இது ஒரே கண்ட்ரி தான். ஸோ இதோட கேபிட்டல் வந்துட்டு செயின்ட் ஜான்ஸ். ஸோ இதோட கரன்சி வந்துட்டு ஈஸ்ட் கரேபியன் டாலர். ஓகேங்களா? ஆன்டிகோ பார்புடா. நம்மலாம் பார்பீஸ் சேனலில் பார்ப்போம்ல. ஸோ பார்பீஸ்லாம் வந்துட்டு ஜான் வந்துட்டு ஈஸ்ட் கரேபியாலேருந்து பார்ப்பான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஹிண்ட் மாதிரி. ஓகேங்களா? பார்பீஸ்லாம் வந்துட்டு ஜான்கிறவன் வந்துட்டு ஈஸ்ட் கரேபியாலேருந்து பார்ப்பாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு அங்கோலா. அங்கோலா அதாவது கோலா வந்துட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா குண்டா வந்துட்டு ஆயிடுவோம். அதான் லுண்டா குவான்சா. ஓகேங்களா? அங்கோலா லுண்டா குவான்சா. அடுத்து வந்துட்டு அன்டோரா லா வெல்லா. ஓகேங்களா? அன்டோரா டோர் ஓப்பன் பண்ணமாவே வேகமாக வந்துட்டு போயிடணும். ஈரோ போகிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்டோரா லா வெல்லா ஈரோ. ஓகேங்களா? டோட்டலாக 6 பார்த்துருக்கோம். ஆப்கானிஸ்தானோடது கபுல் ஆப்கானி. ஓகேங்களா? ஆப்கானிஸ்தான் கண்ட்ரி, கபுல்ங்கிறது கேபிட்டலு, கரன்சி வந்துட்டு ஆப்கானி. அடுத்து வந்துட்டு அல்பேனியாங்கிறது கண்ட்ரி, தினாரே அப்படிங்கிறது அதோட கேபிட்டல், லேங்கிறது அதோட கரன்சி. அல்ஜேரியாங்கிறது வந்துட்டு கண்ட்ரி, அல்ஜேரிஸ்ங்கிறது வந்துட்டு அதோட கேபிட்டலு, தினாருங்கிறது அதோட கரன்சி. அடுத்து வந்துட்டு இப்போ அன்டோரா லாவெல்லா ஈரோ, அங்கோலா லுண்டா குவான்சா, ஆன்டிகோ அண்ட் பார்புடாஸு செயின்ட் ஜான்ஸு ஈஸ்ட் கரேபியன். இதுதான் உங்களுக்கு மறக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா பார்புடா வந்துட்டு பார்பீஸ் வந்துட்டு ஜான் வந்துட்டு கரேபியன்லேருந்து பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இன்னைக்கு தொடர் நியூஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்கமிங்கில் வர எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.